படைப்பு அர்ஷ். இந்த அர்ஷில் அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறார்? நீங்க பள்ளிவாசல் எழுதுவீங்க, குர்ஆனாயத்தை எழுதி வச்சிருக்கீங்க மேல மிம்பர்ல. அல்லாஹ்வுடைய அர்ஷில் அல்லாஹ் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? சபகத் ரஹ்மதி கதபி, எனது கோபத்தை விட என்னுடைய இரக்கம் முந்தி விட்டது. அர்ஷ் என்றாலே உங்களுக்கு விளங்கு, முதல் படைப்பு அர்ஷ் என்றால் விளங்கிருப்ப, கொஞ்சம் அர்ஷ் என்றாலே விளங்கிரும் உங்களுக்கு. இப்ப என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் முந்தி விட்டது. அல்லாஹ் அர்ஷில் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தது கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூத் செய்வது அர்ஷுக்கு கீழே தான். சுஜூத் செய்ததோடு அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதே தலையை தூக்குங்க, கேளுங்க நான் தாரேன். அர்ஷுக்கு கீழே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்வார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, அர்ஷை சுமப்பதற்கு அல்லாஹ் மலக்குகளை வைத்திருக்கிறார். وَيَحْمِلُونَ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ. 8 மலக்குகள் அர்ஷ சுமக்கிறார். முதல் படைப்பு விளங்கிச்சா? இப்ப முதல் படைப்பு என்ன? அல்லாஹ்வுடைய அர்ஷும் குர்சியும். ஞாபகம் வைக்கணும் என்ற ஆயத்துல் குர்சியை ஞாபகம் வச்சா சார், ஆயத்துல் குர்சி இருக்குது. அப்ப முதல் படைப்பு அல்லாஹ்வுடைய அர்ஷும் குர்சியும்.